தளபதி எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், இதை செய், இது என்னன்னு பார். அது ஒரு வார்த்தைக்கு நாங்க எல்லாருமே அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்க செய்வோம். அதுதான் நாங்கள் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி. தளபதியை தாண்டி எங்களுக்கு எதுவும் இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வேறு லெவல்னால் வேறு லெவல்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா ஈவெண்ட்ஸும், அதாவது நலத்திட்ட உதவிகள், கழக பொதுச்செயலில் போகிற எல்லா ஈவெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நேற்று வீடியோஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கழக பொதுச் செயலாளர் மதுரைக்கு போயிருக்காரு. ஸோ மதுரைனாலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்தில் பல இடத்துல பேசப்படுற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட முதல் மாநாடு மதுரையில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆங்கர் கூட நிறைய இடத்துல கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் கிட்ட கேட்கும்போது, மதுரை ராசியான மண், எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் மதுரையில் தான் முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க, அவங்களோட மாநாடு மதுரையில் தான் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே, அப்படி தானே சொல்கிறீங்க, அப்படி பண்ணிட்டா போச்சு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ மதுரையில் தளபதியோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே விஜய் அன்பன் அண்ணா கல்லணை, ஸோ அவர் தான் அங்கே வடக்கு மாவட்ட தலைவர். ஸோ அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலர் ஆனந்த் சார் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நிஜமாலே எனக்கு வியப்பாக இருந்தது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல இந்த வீடியோட கடைசியில் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ 9ஆம் தேதி தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, இந்த மாதம் ஜூன் மாதம். ஸோ மதுரை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லணை அவர்களோட ஏற்பாட்டில் 15 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் நடந்திருக்கு. ஸோ 15 லட்சம்னா சும்மா கிடையாதுங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது 15 தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க, லேப்டாப்பு, கல்வித்தொகை, ஆடு வழங்குதல், முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை, பெற்றோர்களுக்கு ஊக்கத்தொகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா அங்கே கஷ்டப்படுற லேடிஸாக பார்த்து அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்பு, கல்வித்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ந்தெடுத்து இதை கொடுத்தா உங்களுக்கு படிப்புக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவரை இழந்து இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்துக்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கலங்க. அவங்க தனியாக இருப்பாங்க லேடிஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி வர மாதிரி ஃப்யூச்சர் அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன தொழில் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு 10,000 ரூபா வச்சு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு ஆடு கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கு மாடு கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 400 லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா புடவைகள் கொடுத்துருக்காங்க, ஒரு 100 பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு ஸ்கூல் பேகு, அப்புறம் முதியோர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் முதியோர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த மாதிரி மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா வச்சு பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு உதவித்தொகை, அதாவது கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் பார்த்து அவங்களுக்கு 10,000 வச்சு ஈச் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஸோ அவங்க ரொம்ப தாழ்மைப்பட்டவங்களாக இருக்கவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா கிட்டத்தட்ட 6,000 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அகில இந்திய பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளரான ஆனந்த் சார் அவரை வச்சு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நான் ரேண்டமாக படித்தேன். அதில் அவங்க கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தையல் மிஷின், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. அந்த தையல் மிஷின் இருந்ததுன்னா உங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. எனக்கு ஏதாவது ஷர்ட் ஆல்ட்ரு பண்ணனாலோ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணனாலும் நான் அவங்கக்கிட்ட தான் போய் கொடுப்பேன். இங்கே நிறைய கடைகள் இருக்குது, இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஏன் போய் கொடுக்குறேன்னா அவங்க வீட்டில் வச்சு பண்ணுறாங்க, அவங்க பொழப்புக்கு பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது கொடுக்குறதுல ஓகே அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அங்கே போய் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு மெயின் தேவை மிஷின், ஸ்டிச் பண்ணுற தையல் மிஷின் தான் வேணும். ஸோ இது யாருக்கு தேவை? மதுரையில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வடக்கில் செலக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு இதை கொடுத்தா இதை வச்சு அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுனால அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தையல் மிஷின். யோசிச்சு பாருங்கள் நம்ம கழக நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை,
முதியோர்களுக்கு உதவித்தொகை, அதாவது பென்ஷன் காசு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது எல்லாரும் வயசானவங்களாம் வேலைக்கு போக முடியாமல் சில பேர்லாம் இப்போவும் தனியாக இருக்காங்க. பசங்கள்லாம் விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற முதியோர்கள் வயதானவர்களெல்லாம் செலக்ட் பண்ணி மாதம் அவங்களுக்கு 500 ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், விலையில்லா விருந்தகம், தளபதி ரொட்டிப்பால் திட்டம், இந்த மாதிரி பல திட்டத்தை ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமாகவே போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இப்போ தளபதி பிறந்தநாளை 50வது பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர்களுக்கு உதவித்தொகைன்ற பேரில் ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம அரசாங்கம் கிடையாது, நம்ம கையில் அரசாங்கம் கிடையாது. இப்போ தான் நம்ம கட்சி ஆரம்பித்து ஒரு 3 மாதம் தான் முடியுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு திட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மதுரையில் இருக்கிற வடக்கு மாவட்ட தலைவர் அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடந்திருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இது யார் பண்ணியிருக்கா யோசிச்சு பாருங்கள். எந்தாவது அரசியல்வாதி கட்சியில் வராமல் ஆட்சிக்கு வராமல் யாருன்னா பண்ணியிருக்காங்களா? முதல்ல இந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறது நம்ம தளபதி விஜயனோட தமிழக வெற்றி கழகம் தான். இது மதுரையில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை. கூடிய விரைவில் 234 தொகுதியிலும் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அகில இந்திய பொதுச் செயலாளர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லா தொகுதியிலும் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஸ்கூல்லாம் தொடர்ந்துச்சு, அவங்களுக்கு பேக் கொடுக்குறதா இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்கள ஃபீஸ் கட்ட முடியாதவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட 15 lakhs கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 15 லட்சமும் பார்த்திங்கன்னா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம கட்சிக்காரங்களாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. என் வீட்டிலேருந்து 2 பேர், உன் வீட்டிலேருந்து 2 பேர் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் இல்லாமல் அந்த வீட்டில் யார் என்னன்னே நமக்கு தெரியாதுங்க, செலக்ட் பண்ணி நோட் பண்ணி இந்த வீட்டுக்கு இது அந்த வீட்டுக்கு இதுன்னு கரெக்டாக டோக்கன் பண்ணி அவங்களெல்லாம் வர வச்சு இந்த ஈவெண்ட் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு. இதுக்கு ஒத்துழைச்ச அன்பன் கல்யாண அண்ணன் கூட இதுக்காக ஒத்துழைச்ச அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் ரோட் சைடு அம்மன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அன்பன் கல்யாண அண்ணனும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மதுரையில் தளபதி கொடி கட்டி பறக்கிறாருன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. விரைவில் மாநாடு மதுரை மண்ணில் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கவர்மெண்ட் நம்ம கையில் இருந்தால் இந்த திட்டம்லாம் கவர்மெண்ட் காசில் பண்ணினா இது ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நம்ம நிர்வாகிகள் இந்த விஷயம் பண்ணுறதுல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் நிறைய கழக ரிப்போர்ட்ஸ், நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட வீடியோஸ் எல்லாமே பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா, டேக் கேர், பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. இல்லைங்க, அதுக்கு இடத்த வந்து பார்த்துன்னு இருக்கிறோம். எந்த இடம் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்துல தளபதி வந்து அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. பண்ண திட்டங்கள் எல்லாமே திராவிட கட்சிகள் வந்து பண்ணது, குறிப்பா அந்த லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆடு மாடுகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இது திராவிடங்கள் பண்றது. நீங்க ஒரு மாற்றுன்னு சொல்றீங்க, அதே விஷயங்களை திரும்பி பண்றீங்க. அது நீங்க மாற்று இல்லையா? அப்ப கழகங்கள் போலதானா? இல்லைங்க, நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நாங்க கடந்த 30 வருடங்களாக தளபதியுடைய பிறந்த நாள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் நலத்திட்ட உதவியெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். தளபதியுடைய பிறந்த நாளை நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன், மற்றவங்களுக்கு 5 நாள் 10 நாள் கொண்டாடுவாங்க, தளபதிக்கு மட்டும்தான் 365 நாளும் கொண்டாடுவாங்க. இது அவரு கல்லானை, அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் அவர்களுடைய சொந்த செலவில் இங்கே இருக்கிற பகுதி மக்கள், அவர் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாரு, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு வந்து அதெல்லாமே அந்த திட்டத்தை எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. அதனால் நாங்கள் எதுவும் வந்து அவங்க மற்றவங்களை இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலை. எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதையெல்லாம் பல வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார். எதிர்காலத்தில் வந்து தளபதி ஆட்சி அமைக்கும் வகையில் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதுக்கு நன்றி. இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார். நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. இல்ல சார், நான் முக்கிய பொறுப்புல இருந்தாலும் தளபதிக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் எங்களுடைய முகவரி எல்லாமே எங்க தளபதி தான். தலைவர் எது சொல்றாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே செய்யறது அவருடைய கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும். எல்லாமே சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யணும். அதுதான் நான் சொல்றேன்ல, இடத்த நாங்க பார்த்துன்னு இருக்கிறோம்.
இடம் தேர்வு ஆன பிறகு தளபதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நடக்கிற மாதிரி ஏற்பாடு அதான் சொன்னீங்க. ராசியான மண் எல்லாருமே இங்க தான். எந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் மாநாடு நடத்தினாலும் மதுரையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. மதுரையை நீங்க ஒரு பிளான்ல வச்சிருக்கீங்களா நீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களா ராசியான இடம்னு. ஓகே சார் எப்ப